நிலவு துரு பிடிச்சிட்டு வருதாம். விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டு இருக்காங்க. என்னது, நிலா போய் துரு பிடிச்சிட்டு வருதா அப்படின்ட்டு கேட்கவே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. வாங்க என்ன விஷயன்றத பார்க்கலாம். சீனாவின் மக்காவ் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானி ஜுலியாங் ஜின் தலைமையிலான குழு நிலாவின் மேற்பரப்பை பற்றி ஆய்வு மேற்கொண்டாங்க. அந்த ஆய்வில் நிலாவுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஆழ்ந்த தொடர்பை பற்றி அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இந்த ஆய்வு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிலவுக்கு கெட்ட நிகழ்வு ஒன்று நடந்துட்டு வருது. நிலவின் மேற்பரப்பில் அதிலும் துருவ பகுதிகளில் ஹெமடைட் என்ற ரசாயனம் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு வகையான இரும்பு ஆக்சைடு. நிலவு துருப்பிடிக்கிறது என்ற ஆய்வில் தெரிய வந்திருக்கு. இதன் மூலமாக இதற்கு ஆக்சிஜன் மற்றும் தண்ணீர் தேவை. ஆனால் இது ரெண்டுமே நிலவில் அதிக அளவில் இல்லை. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படின்னா இதுக்கு அடிப்படையாக என்ன இருக்கும் அப்படின்ற கேள்வி வருதுல்ல. இதுக்கான விடையை அவங்க அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இந்த துருப்பிடித்தலுக்கு பூமி தான் காரணமாம். பூமியின் வளிமண்டலத்தில் இருந்து காற்றானது நிலவுக்கு பயணித்து இருக்கும் என்பது விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. இதனை அவர்கள் ஆய்வகத்தில் செயற்கையான முறையில் பரிசோதனை பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். இந்தியாவின் சந்திராயன்-1 திட்டத்தின் போது நிலவின் துருவ பகுதியில் ஹெமடைட் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதனை விஞ்ஞானிகள் முன்னாடியே அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க. இது ஒன்றும் புது விஷயம் கிடையாதாம். இந்த துருப்பிடித்தலை புரிந்து கொள்வதன் வழியே வருங்கால நிலவு தொடர்பான திட்டங்களில் அது தாக்கம் ஏற்படுத்தும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. என்னென்னமோ நடந்துட்டு நம்ம உலகத்தில் அப்படின்ட்டு நம்ம ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இந்த பூமியை தாண்டி நிலாவுக்கும் இப்பேற்பட்ட ஒரு நிலையா அப்படின்ட்டு தான் நம்மளை யோசிக்க வைக்குது. இனி வரும் காலங்களில் தட்பவெட்ப சூழ்நிலை, குளோபல் வார்மிங், மக்கள் தொகை பெருக்கம், வளிமண்டலத்தில் அடர்த்தி அதிகம், இப்பேற்பட்ட பல காரணங்களால் இன்னும் என்னென்ன தான் நடக்க போதோ தெரியல.